அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்திய விஜயம் பற்றிய மொத்த விபரத்தையும், அதே போல அவருடைய அந்த இந்திய விஜயம் சம்பந்தமாக ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களும் அதே போல் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் எவ்வாறான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அதே மேலே பதிவுகளையும் முன்வச்சாங்க அல்லது வெளியிட்டாங்க, அவங்களுடைய ஆதங்கத்தை எவ்விதமாக வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய இந்திய விஜயத்தால் ஆடி போயிருக்கிற ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களுடைய அல்லது அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு சென்ற விடயம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு, மறுபக்கத்தில் கூடிய விரைவில் அவர் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அரசாங்கத்தோட ஒன்றிணைஞ்சு செயற்படுவார் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மறந்துட்டார். ஏன்னா ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக் அவர்கள் எந்த ஒரு கல்வருடனோ அல்லது ஊழல் பேர்வழிகளுடனோ இணைந்து ஆட்சி அமைக்க மாட்டோம், தனியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியை தான் நாங்கள் நிறுவுவோம், கள்ளர்களுக்கும் ஊழல் மோசடியாளர்களுக்கும் இந்த மாதிரியானவர்களுக்கு தண்டனை வழங்குவதோட மக்களுடைய ஆதனங்கள், அதாவது கொள்ளையடிக்கப்பட்ட மக்களுடைய ஆதனங்களை மீள பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் இவர் தெரிஞ்சு கதைக்கிறாரா இல்லாட்டி தெரியாமல் கதைக்கிறாரான்னு தெரியலை. ஆனால் அவருக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஒருபோதுமே ஐக்கிய தேசிய கட்சி அதே போல் இந்த அரசாங்கத்தோட கூட்டு சேர மாட்டார்னு. இருந்த போதிலும் அவங்களுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா அனுரகுமார திசாநாயக் எங்களோட சேருவார் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை, அதாவது ரணில் விக்ரமசிங்கவோடு அவர் இணைவார் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு அரசியல் லாபத்தை தேடுறதுக்கு அவங்க முனைகிறாங்க. ஆனால் ஒருபோதும் அவர் கள்ளர்களோட கூட்டு சேர மாட்டார் அப்படிங்கிறத ஆடித்தரமாக முன் வச்சிருக்கிறாரு. அவங்களுடைய கருத்துக்கள் எதனால இப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுரகுமார திசாநாயக் அவர்களை சூழ மக்கள் இன்னைக்கு பெருந்திரளாக அணிதிரண்டுக்கிட்டு வராங்க. அதே நேரத்தில் அடுத்ததாக ஜனாதிபதியாக வரக்கூடிய நிலைமை அவருக்கு தான் இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால இவங்களாம் ஆடி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இப்படியான கருத்துக்களை முன் வச்சு மக்களை குழப்ப பார்க்குறாங்க. அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆற்றிய கொள்கை விளக்க உரை சம்பந்தப்பட்ட விவாதத்தின் போது கூட அந்த உரை சம்பந்தப்பட்டு கதைக்காம ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த விவாதத்தின் போது பாராளுமன்றத்தில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்திய விஜயம் சென்றது சம்பந்தமாகவே தொடர்ந்து உரையாற்றினாங்க, பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கொள்கை விளக்க உரை சம்பந்தமாக குறைவாக தான் பேசியிருந்தாங்க. அதில் முதலாவது தான் கழுத்தர ரத்தரங்னு அறியப்படுற மொட்டு கட்சியினுடைய, அதாவது ராஜபக்சாக்களுடைய கட்சியை சேர்ந்த வஜிர அபேவர்தன அன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை அனுர 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 அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் அதுபோல பாராளுமன்றத்துக்கு நுழைஞ்ச உடனேயே ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று விடுகிற, இன்னைக்கு கப்பல் துறை மற்றும் துறைமுகங்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய நிமல் சிறிபால டி சில்வா, அதாவது இந்த அரசாங்கத்தில் அமைச்சராகவும் அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய நிமல் சிறிபால டி சில்வா அவர்கள் அனுரகுமார திசாநாயக்க பற்றிய பல்வேறு விமர்சனங்களை முன்வச்சதோட அவர் சொல்லியிருக்க கருத்து தான், அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பழைய உடைகளை கழற்றி எறிந்து விட்டு
கோட் ஷூட் அணிந்து கொண்டு இந்தியாவுக்கு போனாராம். இது எந்த விதத்தில் லாஜிக்கான விஷயம்? இப்படியான விமர்சனங்களை கூட அவங்க வெட்கமே இல்லாம முன் வச்சுக்கிட்டு வராங்க. ඉන්දයානු ව්‍යාප්තවාදයට විරුද්ධ වෙන්න ඕන කියපු අය අද ඉන්දියාව එනවා අපිට ඉන්දියාව අපිට අද ඉන්න කියලා කියනවා කියලා. ඉන්දියාවට මොකද වැරහැලි ඇඳගෙන හිටපු අය හොඳ ෂූට් ගහලා දැන් බලන්න ගහලා යන ෂූට් දිහා බැලුවාම ඉතින් නිර්දන පන්තිය නියෝජනය කරමින් ඔය විදියට ගිහිල්ලා මං හිතනවා එතුමාලා ඉන්දියාව ඉදිරියට යනවා. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் ஷூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அதே போல மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கவை பற்றி அந்த நேரத்திலே கடும் காட்டசாட்டமாக பேசியதோடு அவர் இந்திய விஸ்தரிப்பு வாதம் சம்பந்தப்பட்ட எதுவும் விளக்கமில்லாத பல விடயங்களை குழப்பும் வகையிலே அந்த இடத்திலே பாராளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார். ஜேவிபி அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இலங்கையினுடைய அதே மாதிரி மக்களினுடைய இந்த நாட்டு மக்களினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயற்படுகிற அல்லது முன்வைக்கப்படுகிற திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் எதிராகத்தான் செயற்பட்டு வந்திருக்குது. அதனால தான் அனுரகுமார திசாநாயக்க அமுல் நிறுவனத்துக்கு போன போதும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் இலங்கையின் பால் பண்ணைகளை அந்த நிறுவனத்துக்கு விற்பனை செய்ய உள்ளதை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார். இலங்கையிலேயும் ஜேவிபியின் முக்கியஸ்தர் நாமல் கருணாரத்ன அதற்கு எதிராக கண்டியில் பெரிய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தார். ஆக ஜேவிபி மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் ஏனைய நாடுகளின் தலையீடுகளுக்கும் எதிராக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கு. தற்போது ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச அரசாங்கம் எமது நாட்டின் பெருமதியான சொத்துக்கள் NLDP பண்ணைக்கு சொந்தமான 28,802 ஏக்கர் நிலம், அத்துடன் மில்கோ நிறுவனத்தின் பால் விநியோக நிலையம், 5 பால் உற்பத்தி தொழிற்சாலைகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளனர். தற்போது அந்த நிறுவனங்கள் இதனை பார்க்க வருகின்றன. அத்துடன் இதனை விலை மதிப்பிட்டுள்ளனர். தற்போது மிக குறைந்த விலையில் விற்பனை செய்ய போகின்றனர். அதுபோல அரசாங்கத்தை சேர்ந்தவங்களும் ரணில் விக்ரமசிங்கவால தான் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தையும் மக்கள் மத்தியில பரப்பி வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே வாயடைச்சு போற அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் இது சம்பந்தப்பட்ட தெளிவான ஒரு உரையை பாராளுமன்றத்தில் நிகழ்த்தியிருந்தாங்க. இந்த உரை இவங்களுடைய இந்த கட்டுக்கதைகளுக்கும் பொய் பிரச்சாரங்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக அமைஞ்சிருந்தது. இந்த உரையில ஹரிணி அமரசூரிய அவர்கள் இந்த இந்திய பயணம், இந்திய விஜயம் என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ அழைப்பின் பேர்ல நிகழ்ந்த ஒன்றுன்னும், அதே நேரத்தில் இது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம்னு, அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்திய பயணம் எதிர்கட்சியில அதே போல ஆளுந்தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பாரிய அரசியல் ரீதியான சவாலையும் ஏற்படுத்தி இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எமது தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயகவும் எமது குழுவினரும் இந்தியாவின் அழைப்பை ஏற்று அங்கு விஜயம் செய்துள்ளமை தொடர்பில் சமூகத்தில் பாரிய அதிர்வலைகள் ஏற்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலையீட்டினால் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக சிலர் கூறுகின்றனர். ஒருபோதும் அவ்வாறு இல்லை. இது இந்திய அரசாங்கத்தின் அழைப்பில் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த சந்தர்ப்பமாகும். இந்த விஜயமானது இவர்களின் அரசியல் செயற்பாடுகளுக்கு பாரிய சவாலாக அமைந்துள்ளது என்பதில் துளியும் ஐயமில்லை. இந்த விஜயத்தினூடாக தேசிய மக்கள் சக்தியின் சர்வதேச தொடர்புகள் வலுப்பட்டுள்ளன. அது தொடர்பில் எமது எதிரிகள் பதற்றமடைந்துள்ளனர். மாற்றமடையும் உலக நிலைமைகளுக்கு ஏற்ப அதனை புரிந்து கொண்டு அவற்றில் தலையிட முடியுமான கட்சியே தேசிய மக்கள் சக்தியாகும். நீங்கள் அனைவரும் எதிர்காலத்தை மறந்து செயற்பட்டாலும் நாம் ஒருபோதும் அவ்வாறு செயற்படுவதில்லை. நமது நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நாம் ஒருபோதும் அச்சமடைய போவதில்லை. தேவைக்கு ஏற்ப மாற்றமடைவதற்கும் நாம் அச்சமடைய போவதில்லை. அதுவே அரசியல். கற்பனையான விடயங்களுக்காக நாம் பணியாற்றுவதில்லை. மனக்கல்பித்த தேவால் ஹிதமின் වැඩ කරන එක නෙවෙයි. அது மட்டும் இல்லாம சஜித் பிரேமதாசவும் அனுரவை இந்தியா கூப்பிட்ட மாதிரி எங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அனுரவின் இந்திய விஜயத்தை பார்த்து பயந்து இவங்க காட்டுற கூத்துக்களை பார்க்கத்தான் இந்த அரசியல் களத்தில் வேடிக்கையாக இருக்கு. இதையெல்லாம் சட்டம் செய்யாத தமிழ் அதே போல முஸ்லிம் மக்கள் பெருந்திரளாக இப்போது அனுரகுமார திசாநாயக்கவின் பக்கம் சேர்ந்துக்கிட்டு இருக்கதா தகவல்கள் வந்திருக்கு. ஏன்னா காலங்காலமாக நமக்கு தெரியும், இடம்பெற்ற எல்லா ஜனாதிபதி தேர்தலையும்
சிறுபான்மை மக்கள் அரசாங்கத்திற்கு அதே மாதிரி மக்கள் விரோத போக்குக்கு ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராகத்தான் அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. நியாயமான பக்கம்தான் அநேகமான நேரத்தில் அவங்க நின்றுருக்கிறாங்க. இந்த முறை வரப்போற ஜனாதிபதி தேர்தலையும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் இவ்வாறான நிலைப்பாடை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இனி இந்தியாவினுடைய உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டது சம்பந்தப்பட்ட மொத்த விவரத்தையும் அலசி ஆராய்ந்து பார்க்க போறோம். இந்தியாவினுடைய உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, அதே போல தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் நிஹால் அபேசிங்க, அதே போல அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் மற்றும் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் அனில் ஜயந்த் ஆகியோர் இந்தியாவுக்கு போயிருந்தாங்க. 5ஆம் தேதி முற்பகல்ல இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சிருந்தாங்க. இதன் போது இலங்கையின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை பற்றியும் இலங்கையின் அரசியல் எதிர்காலம் பற்றியும் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கு. இரு தரப்பினருக்கும் இடையில பரஸ்பர ஒத்துழைப்பினை பலப்படுத்துவது பற்றியும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்குது. அதற்கடுத்து அன்னைக்கு பிற்பகல் சர்தார் பட்டேல் பவானில் இந்திய அரசாங்கத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்பின் போது பிராந்தியத்தின் பாதுகாப்பு பற்றியும் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் பற்றியும் ஆழமாக கலந்துரையாடப்பட்டிருக்குது. அத்தோட அன்றிரவு இந்திய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் வினய் மோகன் அவர்களையும் தேசிய மக்கள் சக்தியின் குழுவினர் சந்திச்சிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த நாள் 6ஆம் தேதி புதுடில்லியில் அமைந்துள்ள அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதாவது உலகளாவிய சிந்தனை குழு மன்றத்தை தேசிய மக்கள் சக்தியினர் சந்திச்சிருக்கிறாங்க. அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்கிறது இந்திய அரசாங்கத்தின் கொள்கை வகுக்கும் போதும் தீர்மானம் எடுக்கும் போதும் இந்திய அரசியல்வாதிகளுக்கும் வர்த்தக சமூகத்திற்கும் ஆலோசனை சேவைகளை வழங்குகிற ஒரு நிறுவனம். அந்த சந்திப்பு முடிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் இந்தியாவின் எலக்ட்ரானிக் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சுடன் இணைந்த இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அமைப்பினை, அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதை பார்ப்பதற்காக, அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பார்வையிட்டதோடு அதன் பிரதானிகளுடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டாங்க. அத்தோட விவேகானந்த சர்வதேச மன்றத்தையும் போய் சந்தித்து கலந்து பேசினாங்க. அதற்கு அடுத்த நாள் 7ஆம் தேதி இந்திய விஜயத்தின் 3வது நாளில் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் பூபேந்திரபாய் பட்டேல் அவர்களை காந்தி நகரின் கட்டளை பேரவையில் சந்தித்து கலந்துரையாடினாங்க. அதனை அடுத்து அந்த மாநிலத்தின் கைத்தொழில் அமைச்சரான பல்வத் சிங் ராஜ்புத் அவர்களுடனான ஒரு விசேட சந்திப்பு இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் அகமதாபாத்தின் விவசாய பிரதேசங்களையும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கைத்தொழில் பற்றிய அவதானிப்பு சுற்றுப்பயணத்திலும் இவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி இந்திய விஜயத்தின் 4வது நாள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் அகமதாபாத்தில் இருக்கிற குஜராத் மாநில அரசாங்கத்தின் கல்வி திணைக்களத்துடன் இணைந்த ஹைஹப் கம்பெனிக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாங்க. இந்த நிறுவனம் மாணவர்களுக்கும் பயிலுனர் தொழில் முனைவோருக்கும் மதியுற சேவைகளையும் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளையும் வழங்குது. அது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்கள் ஊடாக நிதியங்களை பெற்றுக் கொடுக்கின்ற புத்துருவாக்கு கேந்திர நிலையமாகவும் இது இருக்குது. அதற்கு அடுத்ததாக டாடா மோட்டார்ஸ், அதாவது மோட்டார் வாகன உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்டதோடு அங்கே கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை முடிச்சுக்கிட்டு அகமதாபாத்தின் விவசாய பிரதேசங்களையும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கைத்தொழில்களை, அதாவது குஜராத் அக்ரோ இண்டஸ்ட்ரி கோர்பரேஷனை பார்வையிட்டிருக்காங்க. அதோட சூரிய வலு சக்தி கருத்திட்டங்களையும் உற்பத்தி கைத்தொழில்களையும் அவதானிச்சிருக்கிறாங்க. அன்றைய சுற்றுப்பயணம் முடிய இரவு வேளையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை முதன்மையாக கொண்ட இடதுசாரி கூட்டமைப்பிலான அதிகாரம் வைக்கப்படுகிற கேரள மாநிலத்தை நோக்கி அவங்க புறப்பட்டிருக்கிறாங்க. இந்திய விஜயத்தின் 5வதும் இறுதியுமான நாளான 9ஆம் தேதி முற்பகல் வேளையில் கேரள மாநில தலைநகரமான திருவனந்தபுரத்தில் மாநில அரசாங்கத்தின் கைத்தொழில்கள் மற்றும் சட்டம் பற்றிய அமைச்சர் பி ராஜீவ் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறாங்க. அதற்கடுத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திற்கான, அதாவது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருக்கான அவதானிப்பு சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டாங்க. அத்தோட அந்த நிறுவனத்தின் பணிப்பாளரோட விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டதோட இந்திய விண்வெளி நிகழ்ச்சி திட்டத்தின் முன்னேற்றம் பற்றியும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்காங்க. அது முடிய அதன் கட்டுப்பாட்டு நிலையத்தையும் விண்வெளி அருங்காட்சியகத்தையும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் பார்வையிட்டிருக்கிறாங்க.
அதற்கடுத்து இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குகிற முதலாவதும் மிக பெரியதுமான தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களில் ஒன்றான திருவனந்தபுரத்தின் டெக்னோ பார்க்குக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாங்க. அதே போல அதன் பிரதம நிறைவேற்று உத்தியோகத்தருடன் நிறுவனம் சம்பந்தமான விசேட தகவல்களை பரிமாறிக்கொண்டாங்க. அதற்கடுத்து ஜிடெக் நிறுவனத்தின் பிரதம செயலாளரால் முன்வைக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை பற்றிய சமர்ப்பணத்தில் பங்கேற்றதோட கேரளா பல்கலைக்கழகத்துக்கான அவதானிப்பு சுற்றுப்பயணத்திலும் இணைஞ்சு கொண்டாங்க. அதற்கடுத்து திருவனந்தபுரம் தலைநகரத்துக்கு தெற்கில் உள்ள கரையோர கோவளத்தில் அமைஞ்சிருக்கிற வெள்ளார் கைப்பணிகள் கிராமத்தை பார்வையிடுவதற்கான பயணத்திலும் அவங்க ஈடுபட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களையும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சந்தித்து உரையாடி இருக்கிறாரு. இந்த 5 நாள் இந்திய விஜயத்தை வெற்றிகரமாக முடிச்சுக்கிட்டு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் 10ஆம் தேதி நாடு திரும்பி இருக்கிறாங்க. இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையாக ஜேவிபியை இந்திய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக வரவழைச்சி கலந்துரையாடி இருக்கிறது விஷயம் உண்மையிலேயே அரசியல் பரப்பில் சூடு பிடிச்சிருக்கு, பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. எல்லோருமே என்ன நடக்குது இந்த அரசியலில், அதாவது இலங்கை அரசியலையா இருக்கட்டும், அதே போல் இந்து சமுத்திர பிராந்திய அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையே இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலைமை உருவாகிருக்கு. அதுக்கு பிரதான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுரகுமார திசாநாயக்க தான் அடுத்த ஜனாதிபதியாக வரப்போறார் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்குது. சிலர் சொல்கிறாங்க ரோ கூட, அதாவது இந்திய உளவுத்துறை கூட இந்த முறை அனுரகுமார திசாநாயக்க தான் ஜனாதிபதியாக வரப்போறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லிக்கிறாங்க. அதே நேரத்தில் நாட்டு மக்களும் இன்னைக்கு அனுரகுமார திசாநாயக்கவை தவிர வேற யாராலையுமே இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. குறிப்பாக பெரும்பான்மையான மக்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய பக்கத்தில் தான் அணிதிரண்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் தொழிற்சங்க ரீதியாகவும் அதே போல் இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த நாட்டினுடைய பிரதான சக்தியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய பலம் அல்லது அவர்களுடைய ஆதரவு இன்று தேசிய மக்கள் சக்தியை சூழ இணைஞ்சிருக்குது அல்லது அதன் கவசமாக மாறி இருக்குது, வெற்றியை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்குது. இலங்கை பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு கட்டாயம் தேவை. அதே நேரத்தில் நம்ம நாட்டோட இறையாண்மையை பாதிக்காத வகையில் நம்ம அவர்களோட உறவை பேணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த வகையில் தான் அனுரகுமார திசாநாயக்க இப்பொழுது இந்த பாதையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது தெளிவாக தெரியுது. அதே நேரத்தில் நம்ம நாடு வளர்ச்சி அடைய வேணும்னா சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அல்லது சர்வதேச நாடுகளிடம் இருக்கக்கூடிய கல்வி, தொழில்நுட்பம், விஞ்ஞானம், மருத்துவம், புது புது கண்டுபிடிப்புகள், அவர்களுடைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நாட்டுக்கும் அவசியமாக இருக்குது. அதே போல் பொருளாதார சார்ந்த உதவிகளும் முதலீடுகளும் இந்த நாட்டுக்கு தேவையாக இருக்குது. அதே போல தான் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய விடயங்களும் கூட இந்த சர்வதேச நாடுகளுக்கு அவசியமாக இருக்குது. இவ்வாறான ஒரு கொடுக்கல் வாங்கல் முறை கட்டாயமாக ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கணும். ஆனால் இறையாண்மை பாதிக்காத வகையில் இருக்கணும். இது மிகவும் சிறந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்து சமுத்திர பிராந்திய அரசியலை நம்ம பார்க்குற நேரத்தில் எங்களால் அயல் நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நாங்களும் நடந்து கொள்ளணும். அந்த வகையில் தான் அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, அயல் நாடான இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாத வகையில் தான் நாங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் அப்படின்னு. அதே மாதிரியாகத்தான் சீனாவுடனான உறவு, அதே போல் ஏனைய நாடுகளுடனான உறவும் இருக்குது. இதை பார்க்குறப்போ ஒரு நடுநிலை போக்கு, அதாவது மக்கள் சார்ந்த இலங்கையை கட்டியெழுப்பும் அதே நேரத்தில் இலங்கை மக்களுடைய நன்மைகள் சார்ந்த ஒரு அரசியல் பயணத்தையும் பொருளாதார யுக்தியையும் தான் இந்த இடத்துல அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய, அதாவது அவரின் தலைமையின் கீழ் இயங்குகிற தேசிய மக்கள் சக்தி இன்னைக்கு முன்னெடுத்திருக்குது. நிச்சயமாக இந்த பயணம் ஒரு மாபெரும் வெற்றியில் நிறைவு செய்ய தான் போகுது. அதற்காக மக்களாகிய நாமும் ஒன்று சேர்ந்து வேலைகளை செய்ய வேண்டி இருக்குது. நன்றி.